அஸ்ஸலாமு அலைக்கும் மை மக்களே. இந்த மண்டபஜிலி மர்சி மூதேவிக்கு ஆதரவாக இதுவரைக்கும் 17 பேர் பேசிக்கிறாங்க. அந்த 17 பேர்த்துற மூஞ்சையை நாங்கள் எங்களோட பேஜில் போட்டிக்கிறோம். அவனுக்கு சப்போர்ட்டாக பேசி அதில் அவனோட 2 தம்பிமாரும் அடங்கும். அவனுக்கு சப்போர்ட்டாக பேசினது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஏசி போட்டவனோட மூஞ்செல்லாம் நாங்கள் இதில் போட்டிக்கிறோம். ஏன்னா நாங்கள் இது அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறோம். பப்ளிசிட்டி சதக்கா சொல்லி ஒன்று இஸ்லாத்தில் இல்லை. சோத்தை கொடுத்து வீடியோ எடுத்து அதை காட்டி சம்பாதிக்கிறது இஸ்லாத்தில் இல்லை. அது ஒரு தொழிலும் இல்லை. ஆனால் இந்த ஐஸ்லபே இதே தொழிலாக தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். எங்களுக்கும் இவனுக்கும் பர்சனலாக எந்த வெஞ்சியன்ஸும் இல்லை மை மக்களே. ஆனால் நல்லவங்க யாரும் இவனுக்கு ஆதரவாக பேசி வரல. எல்லாமே சொகடையன்வல் தான், கிச்சவு மூதேவிகள் தான் வந்துச்சு. இதில் ஒரு மௌலவியும் அடங்கும். இவ்வளவு பேத்துற மூஞ்ச போட்டோம், அவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் எடுத்து கேவலப்படுத்தினோம். நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். ஏன்னா அவங்களும் எங்களுக்கு தேவையில்லாமல் பேசினாங்க. அட இவனுக்கு சப்போர்ட்டாக பேச வர ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக கூட இவன் பேஜில் போட்டு இவங்க இப்படி இல்லைன்னு அவன் சொல்லலை. ஏன்னா எல்லாமே அப்படித்தான். இவனுக்கு சப்போர்ட்டாக வாரவங்களை கூட இவன் ரிஃப்யூஸ் பண்ணி விட்றான். பார்த்தீங்களா இவன் நிலைமை? நீங்கள் விட்டுக்கொண்டு சாவுங்கடா, எனக்கு தேவையில்லை, எனக்கு சப்போர்ட்டாக பேசினா நீங்கள் அவன்கிட்ட வாங்கி கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் நடக்கிறேன். ஒருத்தருக்கு ஆதரவாக கூட இந்த 17 பேரை போட்டோம் நாங்கள். ஒருத்தருக்கு ஆதரவாக கூட அவன் அவனோட பேஜில் ஒன்றுமே போடலை. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்கடா, மூளை கெட்ட மூதைவிலா எப்படியா கொண்டு ஒரு முனாஃபிக். தெரிஞ்ச வேலையை செய்யுங்கடா, தெரியாததை செஞ்சு நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்பாதீங்கடா. பார்த்தீங்களா, அவன் மண்ணெண்ண வேப்பெண்ண இவன் எக்கேடி கெட்ட எனக்கு என்னென்ன அவனோட பாட்டில் அவனோட வேலையை செய்கிறான். அவன்கிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸே எந்த அவமானம் பட்டாலும் செருப்படி வாங்கினாலும் அவன் அதை அவமானமாக நினைக்க மாட்டான். ஒரு 2 ஹவரில் அதை மறந்துறக்கு அவனோட பழைய வேலைக்கே திரும்பிடுவான். நாங்கள் போட்டவனோட மூஞ்சியில் ஒரு 5-6 பேர் துண்டை காணும் துணியை காணுன்னு ஓடிட்டாங்க. அதில் 2 பேர் ஐயோ தெரியாமல் வந்துட்டோம் எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி போனவங்களும் மீக்கிறாங்க. ஏன்னா இவன் இஷ்டத்துக்கு ஃபத்துவா கொடுக்குறான். வட்டி எடுங்க, அல்லக்கிட்ட நடிச்ச அவசரி மன்னிப்பு கேளுங்க, அல்ல மன்னிப்பாண்டு அல்லக்கிட்டே நடிக்க வேற சொல்கிறான். இவனை தொழிலே நடிக்கிறது தான். இதுக்கு மேலே அவசரி சூதானமாக இருங்கடா. அந்த அனிஃபா ஆஜியார் அவனோட மௌனத்தை நிற்கிறான், பைத்தியக்காரன் ரிஜ்னின்னு அவனையும் போட்டான் கடைசியில் பேஜில். அந்த மூதேவியால் அவனோட வாப்பா நல்ல மனுஷன், அவரையும் போட வேண்டிய நிலைமை வச்சு. அது நாங்கள் அவருக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று தான் பண்ணினோம். ஏண்டா அவட்ட சொத்தை தான் அவன் இன்னமும் திண்டு கொண்டிருக்கிறான். அவனோட சொந்த காலம் அவன் நிற்கிறான் இல்லை, வாப்பாட சலுகையில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படியாப்பட்டவனா வாப்பாக்கிட்ட சொல்லித்தான் திருத்தனு. பார்த்தீங்களா மிஸ்டர் ரிஜ்னி வந்தானா அவன் ஒரு வார்த்தை உங்களை பற்றி அவசரி பேஜில் போட்டாங்கண்ணா இவர் இப்படியாப்பட்டவன் இல்லை சொல்லி. ஏண்டா அது உண்மைன்னு அவனுக்கே தெரியும். எப்படி போடுவான்? அவன் குத்து விட்டு கூத்து பார்த்து கொண்டு ஈகிறான். இப்படியாப்பட்டவன் தான் இவன். இனி அவசரி புரிஞ்சுக்கோங்கடா, எங்களை அவனோட மோத விடுங்க, நாங்களும் அவனும் பார்த்துக்கொள்கிறோம். நீங்கள் நடுவில் நீங்களும் மாட்டிக்கொள்ளாதீங்கடா. அதுக்கு எங்களை பாருங்கடா, எங்களோட பேஜில் எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற ஒரு வியூவர்ஸ்க்கு இவன் ஏசினான். யார்? இந்த ரிஜ்னி சொல்கிறவன். அவனை போட்டு கிளின்னு கிழிச்சமா இல்லையா? ஏன்னா எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க எங்களுக்கு உசுறு மாதிரி, அவங்க எங்களுக்கு முக்கியம். சரி சேத்த கூட்டல சார், அவங்களே நாங்கள் விட்டு கொடுக்குறோம் இல்லை. பார்த்தீங்களா, அவனுக்கு சப்போர்ட்டாக பேச அவங்கள சீரழிக்கங்கால அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல ஒரு பாடம். இவனுக்கு வக்காலத்து வாங்க அந்த 17 பேரையும் நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டு கிழிக்கிற நேரம் இவன் ஒரு வார்த்தை பேசலை. இப்போ சரி இவனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இப்போவும் இவன் மௌனமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நோன்பு வருது. எல்லா கலெக்ஷனையும் அமைதியாக இருந்து எடுப்பான். நோன்பு தான் இவனோட மெயின் டார்கெட். மை மக்களே, இந்த மண்டபஜிலியை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். இவன் இப்போ இவ்வளோ மௌனம் ஆகிக்கிறேன்டா நோம்புக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறான்னு அர்த்தம். அதாவது எப்படியும் இவன் பிள்ளைகளுக்கு சாப்பாடை கொடுத்து வீடியோ எடுத்து காட்ட தான் போகிறான். ஏன்னா அதில் தான் கூட இன்கம் வருது.
இப்போ நோம்பு நேரம் நாங்களும் இவனோட இருந்து எங்களுக்கும் என்ன நடக்க போகுதோ தெரியாது. ஆனால் இவன் செய்கிற பாவத்தை நாங்கள் எடுத்து காட்டினா அது மல்லக்கிட்டேருந்து எங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா பிள்ளைகளோட வீடியோ போட்டு சீரழிக்கிற எங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம். ஆண்டு பிள்ளையை போட்டு செய்வான் அப்படி இல்லை. ஒரு பேர் இல்லாத பிள்ளைகளை எடுத்து அவங்கள அனாதை, அவங்களுக்கு வசதி இல்லை, அவனோட வாப்பை விட்டு போயிட்டு உம்மை விட்டு போயிட்டுன்னு சொல்லி காட்டி காட்டி பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இவனும் அந்த முடுமேன் அம்ஜத்து. இதுதான் இவங்க 2 பேர்த்திட பொழப்பே. இருந்தாலும் நாங்கள் எவ்வளவு சொல்லி இவனோட அது புரிகிற தன்மை இவனுக்கு இல்லை. சூது பட்டுட்டான். நல்ல இன்கம் வருது. மை மக்களே, எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற ஒரு வியூவர்ஸ் இவனுக்கு எதிராக ஒரு கொமெண்ட் ஒன்று அடிச்சிருந்தார். என்னென்னா இவன் ஒரு நஜீஸ் பிச்சைக்காரன். அந்த பேர் இவனுக்கு 100க்கு 100 பக்காவாக பொருந்துது. பார்த்தீங்களா, நாங்கள் யோசிக்கிற மாதிரி எங்களோட பேஜ் ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ் மாரும் யோசிக்கிறாங்க. உண்மைக்கும் வி ஷுட் பி கிஃப்டட் டு ஹேவ் சச் அ நைஸ் ஃபாலோவர்ஸ் லைக் யூ. இன்றைக்கி இந்த பேஜ் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கூடிக்கொண்டு போகிறேன்ட்டு அதுக்கு மெயின் காரணம் நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இந்த பேஜ் இப்படி போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. அது மட்டும் இல்லை, எங்களுக்கு தேவையான தகவலையும் நீங்கள் இந்த வரைக்கும் தந்து கொண்டு தான் இருக்கிறீங்க. யாரை பற்றின தகவலையும் எங்களோட ஃபாலோவர்ஸ் தான் கூடிய தாராங்க. எங்களோட டீம் ஒர்க்கை விட உங்களோட இது தான் எங்களுக்கு பெருசாக ப்ளஸ்ஸாக அமையுது. ஏன்னா எங்களோட ஃபாலோவர்ஸ்க்கும் நல்லா தெரியும் நாங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் போராடுறோம். இஸ்லாத்தில் பப்ளிசிட்டி சதகா சொல்லி ஒன்று இல்லை. அதை செய்கிறவனுக்கு எகெயின்ஸ்டாக தான் நாங்கள் போஸ்ட் போடுறோம். அது எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கொண்டாங்க. அந்த வகையில் எங்களுக்கு மிச்சம் சந்தோஷமாயிக்கி. நாங்கள் யார்கிட்ட போஸ்ட்டை போட்டாலும் அவங்களோட டீட்டெயில்ஸை எங்களோட ஃபாலோவர்ஸ் தான் கூட எங்களுக்கு தாரேன். உண்மைக்கும் மிச்சம் சந்தோஷமாகி நல்ல யோசிக்க தெரிஞ்ச மக்கள் எங்கள் கூட இருக்கிறாங்கண்டு. இன்ஷா அல்லாஹ் நோம்பும் வருது. நோம்புக்கும் மிச்சம் நல்ல விஷயத்தை எங்களோட பேஜில் போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம், இந்த மண்டை பஜ்ஜலி நடந்து கொள்கிற முறையை பொறுத்து தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு சின்ன ஒரு பாட்டு ஒன்று வச்சுக்கிறேன். கடைசியாக நல்ல என்டர்டெயின்மெண்ட் உண்டு, பார்த்து மகிழுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.